இப்போது ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார், ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. 15 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. வீட்டுக்கு வந்து பணம் அனுப்புகிறாரு, வீடு கட்டுறாரு, பசங்களை படிக்க வைக்கிறாரு. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே ஒய்ஃபு பேச மாட்டாங்க, ஹஸ்பண்டும் பேச மாட்டாங்க ஒழுங்காக. ஒரே வீட்டில் 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க. இது மேரேஜா இல்லை ரூம் ஷேரிங்கா? சரி, ஒரு ரியல் ஸ்டோரி ஒன்றை பார்ப்போம். ஒரு கப்புள் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 2 வருஷம் சூப்பரு. செல்ஃபியெல்லாம் எடுக்கிறாங்க, நிறையா சுற்றுறாங்க, ட்ரிப்பு போகிறாங்க, ரொமான்ஸ் பண்ணுறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைங்க வந்துடுது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஹவுஸ் ரெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க, லோன் பே பண்ணணும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ரொமான்ஸு குறைஞ்சி போச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் கம்மியாயிடுச்சு, பார்ட்னர்ஷிப் மட்டும்தான். இங்கே டிவர்ஸ் வேணுமா இல்லை கம்யூனிகேஷன் தேவையா? கண்டிப்பாக கம்யூனிகேஷன் தான் தேவை. சரி, அப்படியே இன்னொரு ஸ்கினாரியாவுக்கு வரோம். அதே மாதிரி ஒரு வீட்டில் ஹஸ்பண்டு ஒய்ஃபு டெய்லி ட்ரிங்க் பண்ணுறாரு, டெய்லி அப்யூஸ் பண்ணுறாரு ஒய்ஃபை. குழந்தைங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க, அவங்க ஒய்ஃபும் அழுகுறாங்க, நிறையா ஃபீல் பண்ணுறாங்க. 10 வருஷமாக இப்படியே காம்ப்ரமைஸ்லேயே போயிட்டுருக்குது. இப்போ இதுக்கு பேர் என்ன? இது சாக்ரிஃபைஸா இல்லை செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷனா? சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். ஒரு மேரேஜில் சீட்டிங் கிடையாது, அப்யூஸ் கிடையாது, வயலன்ஸ் கிடையாது, ஆனால் லவ்வும் கிடையாது, பேசுகிறதும் ஒழுங்காக கிடையாது, கனெக்ஷனே கிடையாது. இப்படியே 20 வருஷமாக இருக்குது. இது ஹாப்பி மேரேஜா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். சரி, இப்போது ஒரு குழந்த சைட்லேருந்து பார்க்குறப்போ எப்போ பார்த்தாலும் ஒரு 8 வயசு பையன் அவங்க அப்பா அம்மா சண்டை போடுறத பார்க்குறான். எப்போ பார்த்தாலும் தட்டை தூக்கி எறிகிறது, ஷவுட் பண்ணுறது, இப்படியே போயிட்டுருக்குது. பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க நம்ம வந்து குழந்தைங்களுக்காக தான் நம்ம சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து உள்ளுக்குள்ளார நினச்சிக்கிட்டு அப்படியே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறது தான் பெட்டரு அப்படின்னு குழந்தைங்களே ஒரு டைமில் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா பல மேரேஜில் வந்து லவ் இல்லைங்க, ரொம்ப பயம்தான் இருக்கும். சொசைட்டிக்காக வாழ்வாங்க, ரிலேட்டிவ்ஸ்க்காக டெசிஷன் எடுப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அதனால் அப்படியே கண்டினியூ ஆகிட்ருக்கோம். அப்போது நீங்கள் வாழ்க்கை வாழ்கிறீங்களா இல்லை சொசைட்டிக்காக ஆக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக வரும். ஸோ அப்படி தான் இப்போ பல ஃபேமிலி இருக்குது. ஒரு 70 வயசில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரே வீட்டில் இருப்பாங்க, 40 வருஷம் ஆகும் மேரேஜ் ஆகி. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஃபேவரட் கலர்னு கூட தெரியாது. இது தாங்க இப்போ பல மேரேஜோட ரியாலிட்டி. இன்னும் ஃப்யூச்சரில் இது இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சில டிவோர்ஸ் வந்து ஒரு குடும்பத்தையே உடச்சிரும், சுக்கு நூறாக உடச்சிரும். ஆனால் இன்னும் சில டிவோர்ஸ்லாம் இருக்குது, அது வந்து வாழ்க்கையை சேவ் பண்ணுங்க. சில காம்ப்ரமைஸ் வந்து மேரேஜை வந்து காப்பாற்றும், ஆனால் சில காம்ப்ரமைஸ் வந்து மனுஷனை அழிச்சேப்படும். அதுக்கு பெட்டர் வந்து அந்த மாதிரி கேஸில் கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்ட் இருக்காங்க, சீட்டிங் கிடையாது, அப்யூஸ் கிடையாது, ஒழுங்காக பேச மாட்டாங்க, கேர் பண்ணிக்க மாட்டாங்க, சப்போர்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இப்படியே ஒரு 30 வருஷமாக போகுது. கண்டிப்பாக இவங்க இந்த மாதிரி டைமில் லீவ் ஆயிடலாம். ஸோ அதுதான் பெட்டர் கூட. டிவோர்ஸ் வந்து நல்லது கிடையாது, அதே போல் காம்ப்ரமைஸும் நல்லது கிடையாதுங்க. நீங்கள் சுச்சுவேஷன் நல்லா இருந்தால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. சுச்சுவேஷன் ரொம்ப பாய்சனஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எக்ஸிட் ஆகி போகிறது தான் ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், ஜட்ஜி கேட்பாங்க ஏன் டிவோர்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, நாங்கள் ஒருத்தர் வெறுக்கலைங்க, ஆனால் நாங்கள் ஒருத்தர் வாழ விடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற உண்மையான ட்ரூ மெசேஜுங்க. ஸோ இதில் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ரியாலிட்டிஸ்லாம் நிறையா வரும். ஸோ இப்போயே இதை புரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டரு. ஆல்ரெடி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸிட் ஆகி போகிறது பெட்டருங்க. நீங்கள் இன்னொருத்தங்களை வாழ விடாமல் இருக்கிறது அது நல்லது கிடையாது. இல்லாட்டினா உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸில் போங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.